இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட்டு வந்து நார்மலாக யூட்டிலிட்டி அப்புறம் வந்து ரோட்ஸ்க்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எஃப்டிடி அப்படின்னா ஃபீல்ட் டென்சிட்டி டெஸ்ட்டு. இது வந்து 95லேருந்து 100% இருக்கணும். இந்த எஃப்டிடி எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா எம்டிடி கண்டுபிடிக்கிறது பண்ணுறாங்க. எம்டிடி அப்படின்னா மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து எஃப்டிடி ஒரு இதுக்கும் பண்ணுவாங்க. சப்கிரேடுக்கு இப்போ சப்கிரேட் பண்ணும்போது greater than or equal to 95% இருக்கணும் எம்டிடி டெஸ்ட் பண்ணும்போது. ஸோ அப்போ ஒரு ஏரியாவுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 95% மேலே இருக்கணும். இதே 98% வந்து எதுக்கு பண்ணணும் அப்படின்னா அஸ்ஃபால்ட்டு, அதுக்கு தான் வந்து 98% இருக்கணும். அப்புறம் ஓஎம்சின்னா ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட்டு, அது வந்து 8லேருந்து 12% இருக்கணும். ஏன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா இதோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரையாக இருக்கும், இதோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வெட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் இந்த டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், மாய்ஸ்சர் கண்டென்ட்டு தான் இருக்கணும் 8லேருந்து 12% வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராக்டர் டெஸ்ட்டு எம்டிடி. ப்ராக்டர் டெஸ்ட்டோட வேல்யூ வந்து 1.7லேருந்து 2.2 g/cm3 இதில் தான் இருக்கணும். இந்த ப்ராக்டர் டெஸ்ட்டுங்கிறது வந்து ஏரியா வைஸு ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் பண்ணுவாங்க. அந்த சாயில் கண்டிஷன் எப்படி இருக்குது, அந்த சாயிலை வந்து நம்ம பேக் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டு தான் ப்ராக்டர் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதோட ஓஎம்சி பார்த்திங்கன்னா 5 to 15% இருக்கணும். சிபிஆர் அப்படின்னா நம்ம காலேஜில் படிச்சிருக்கோம்ல, சிபிஆர் கலிஃபோர்னியா பியரிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து greater than or equal to 15%. இதை நம்ம முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தோம். அந்த அஸ்ஃபால்ட்டு, ரோடு இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் பார்க்கும்போது அந்த சப்கிரேடோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். அதுதான் இந்த சிபிஆர். அதுக்கப்புறம் எஃப்டிடி வந்து 98, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அஸ்ஃபால்ட்டு கோர் காம்பேக்ஷன், இது சொன்னோம்ல நம்ம முன்னாடி. அஸ்ஃபால்ட் கோர் காம்பேக்ஷன் வந்து 98 கண்டிப்பாக இருக்கணும். லெஸ் தென் 98 வந்து ஃபெயில் ஆகிடும். அதோட அஸ்ஃபால்ட் போடும்போது டெம்பரேச்சர் வந்து 140லேருந்து 180 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அப்புறம் காங்க்ரீட் டெம்பரேச்சர், அதோட காங்க்ரீட் டெம்பரேச்சர் வந்து 30லேருந்து 35க்குள்ளார தான் இருக்கணும். பிலோ 30ல் இருந்தது இல்லை அபோவ் 35 அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, கன்சல்டன்ட் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இதை ரொம்ப வெயில் அடிக்குது, 50 டிகிரிக்கு மேலே இருக்குது அப்படின்னா இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸ் க்யூப் போட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸ்லம் கோன் டெஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக ஒரு காங்க்ரீட்டு பண்ணும்போது ஒரு ஸ்லம் கோன் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்லம் கோன்னா அந்த இப்படி இருக்கும், பார்த்துருப்பீங்க, இப்படி இருக்கும். இதில் காங்க்ரீட்டு போர் பண்ணி அதை அச்சு மாதிரி வச்சு அதை எடுக்கும்போது ஒரு லெவல் வரும். இதோட இது பார்த்திங்கன்னா 75 to 150 mm இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த காங்க்ரீட் எல்லாத்தையும் வந்து க்யூப் டெஸ்ட் பண்ணுவாங்க. க்யூப் டெஸ்ட் எடுக்கும்போது 7 டேஸ்க்கு எவ்வளோ இருக்கணும், 28 டேஸுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. 7 டேஸில் வந்து 60 to 75% ஆஃப் 28 டேஸ் ஸ்ட்ரென்த் வந்து அச்சீவ்மெண்ட் ஆகிருக்கணும். அதேமாதிரி 28 டேயில் வந்து க்யூப் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, இப்போ அந்த கிரேடு இது இருக்கும், M30 M40 அப்படின்னு ஊரில் சொல்லுவோம். இங்கே வந்து C30 C40 C50 MPa அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த C40 காங்க்ரீட் அப்படின்னா அப்போது 7 டேஸில் வந்து 24லேருந்து 32 MPa இருக்கணும். 28 டேஸ் அப்படின்னா இந்த 40 வந்து அச்சீவ் ஆகிருக்கணும், கண்டிப்பாக அச்சீவ் ஆகிருக்கணும். இதோட கம்மியாக இருக்கவே கூடாது. ஸோ இதுதான் வந்து இந்த க்யூப் ஸ்ட்ரென்த்து. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் டெஸ்ட். இது வந்து மெயின்டைன் ஸ்பெசிஃபைடு ப்ரெஷர், அது ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இது பைப்லைனில் பண்ணுறது எல்லாமே. இந்த லீக்கேஜ் டெஸ்ட்டில் வந்து பைப்லைனில் பண்ணுறது. இது நான் வந்து தனித்தனியாக உங்களுக்கு ஒரு ட்ராயிங் மாதிரி போட்டு அதை நான் சொல்கிறேன். இது ஜஸ்ட்டு டெஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதேமாதிரி அங்கே பிளேட் லோட் டெஸ்ட் இருக்குது, அதையும் நம்ம தனியாக பார்ப்போம். லீக்கேஜ் டெஸ்ட்டும் அதேமாதிரி அலோவபிள் லீக்கேஜ் வந்து 2 மணி நேரத்தில் 30 லிட்டர் இருக்கணும். இதுக்கு ஒரு டேபிளர் ஃபார்முலா உண்டு. நார்மலாக வந்து 2 மணி நேரத்தில் 30 லிட்டர் வந்து லீக்கேஜ் பண்ணிக்கலாம், லீக்கேஜ் ஆகிருக்கும். அதுக்கு மேலே வந்து பண்ணக்கூடாது. அப்படி ஆகிடுச்சு அப்படின்னா அதை ஃபெயில் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி ஆகாது. அப்புறம் டிஸ்இன்ஃபெக்ஷன் குளோரினேஷன் டெஸ்ட்டு, பாக்டீரியாலஜிக்கல் டெஸ்ட்டு. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு
பைப் வந்து மேனுவல் டு மேனுவல் கனெக்ஷன் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு அது ஒரு தடவை ஃப்ளஷ் பண்ணுவாங்க. ஃப்ளஷ் பண்ணிவிட்டு குளோரினேட்டட் வாட்டர் ஊற்றுவாங்க. இந்த குளோரினேஷன் டெஸ்ட்டுக்கு குளோரினேட்டட் வாட்டரை ஃபுல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது அந்த பைப் லைனில் எல்லாமே அந்த தண்ணி ஃபுல் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவோம். டச் பண்ணுற மாதிரி ஃபுல் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுலேருந்து ஒரு சாம்பிள் எடுப்பாங்க. வாட்டர் டெஸ்ட்டுக்கு சாம்பிள் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து எந்த டிஸ்இன்ஃபெக்ஷனோ இல்லை எந்த இன்ஃபெக்ஷனோ அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் பாக்டீரியாலஜிஸ். ஆனால் இதில் வந்து குளோரினேட்டட் வாட்டர் பண்ண மாட்டாங்க, நார்மல் வாட்டர் தான். அப்புறம் லாஸ்ட்டாக ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ரெஷர் டெஸ்ட்டில் வந்து பார் வேல்யூ இருக்கும். பார் வேல்யூ வந்து எப்படி கணக்கு பண்ணணும்னா, ப்ரெஷர் பார் வந்து 10 பார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெக்கார்டு ப்ரெஷர் இங்கே தேவைப்படுது 1.5 டைம்ஸு. அப்போ 10 × 1.5 அப்போ எவ்வளோ வருதுன்னா 15 பார் வரணும். இப்போ இனிஷியல் ப்ரெஷர் வந்து 15 பார் இருக்குது அப்படின்னா ஃபைனல் ப்ரெஷர் வந்து 14.9 பார் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு குறையக்கூடாது. அப்போது எவ்வளோ நேரம் அப்படின்னா 2 ஹவரில் 14.9 கிட்ட வரணும். அப்போ கிட்டத்தட்ட 15. அப்போ 1.5 டைம்ஸ் வந்து அச்சீவ் ஆகிருக்கும். அப்போ இந்த ப்ரெஷர் டெஸ்ட் வந்து பாஸ். அவ்வளோதான்.